பாபாஜி லாகிரி மகாசயரிடம், நான் 30 வருடங்களுக்கு மேலாக உன் வரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன் என்று அன்புடன் கூறினார். உன் கர்மவினையின் மந்திரக்கோள் தொட்டதும் நீ போய்விட்டாய். நீ என்னை காணவில்லையாயினும் நான் உன்னை காணாமல் இல்லை. இருள், புயல், எழுச்சி, ஒளி போன்ற எல்லா நிலைகளிலும் எப்படி ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை காவல் புரியுமோ அதே போன்று நான் உன்னை தொடர்ந்தபடி இருந்தேன். நீ சிசுவாக இவ்வுலகிற்கு வந்தபோது என் கண் உன் மீதே இருந்தது. நீ குழந்தை பருவத்தில் உன் உடலை பத்மாசனத்தில் மணலின் கீழ் மறைத்துக் கொண்டு அமர்ந்த பொழுது நான் அருவமாக அவ்விடமிருந்தேன். மாதம் மாதமாக, வருடம் வருடமாக உன்னை கண்காணித்துக் கொண்டு இந்த நிறைவான நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். நீ இப்பொழுது என்னுடன் இருக்கிறாய். நீ பழைய நாட்களில் விரும்பி வசித்த குகை, இதோ நான் உனக்காக அதை எப்பொழுதும் சுத்தமாகவும் தயாராகவும் வைத்திருக்கிறேன். உன்னுடைய ஆசனக் கம்பளம், மேலும் என்னால் தயாரிக்கப்பட்ட அமுதத்தை, அடிக்கடி நீ அருந்திய கிண்ணம் அனைத்தையும் சுத்தமாக வைத்திருக்கிறேன். பார் எனக்குரியவனே என்று பாபாஜி கூறினார். மேலும் தொடருங்கள்.